Taste the Daily. சென்னை அரும்பாக்கம் பகுதியில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் கடத்திய இளைஞர்கள் 3 பேர் பிடிபட்டனர். வல்லவன் ஹோட்டல் அருகே மெத்தபெட்டமைனை கடத்திச் சென்ற அந்தோனி ரூபன், தீபக் ராஜ் ஆகியோர் பிடிப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்து 14.2 கிராம் மெத்தபெட்டமைன், 12,000 ரூபாய் ரொக்கம், 2 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் அவர்களுடன் தொடர்பில் இருந்த விருகம்பாக்கத்தை சேர்ந்த இமானுவேல் ரோகன் என்பவரும் பிடிபட்டார். அவரிடமிருந்து 2.5 கிராம் மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவது அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டினர். தமிழக இளைஞர்களை சீரழிக்க கர்நாடக மாநிலத்திலிருந்து ஓசூர் வழியாக கரூருக்கு காரில் 120 கிலோ குட்கா மற்றும் 60 மது பாட்டில்களை கடத்திய 2 பேர் பிடிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பெங்களூருவிலிருந்து வந்த காரில் 120 கிலோ குட்கா பொருட்களும் 60 மதுபான பாட்டில்களும் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. கடத்தலில் ஈடுபட்ட திண்டுக்கல்லை சேர்ந்த சுகுமார், சென்னையை சேர்ந்த பார்த்திபன் ஆகிய இருவர் பிடிபட்டனர். மாநில எல்லையில் உள்ள சோதனைச் சாவடிகளில் விடியா திமுக அரசின் ஏவல் துறை லஞ்ச லாவண்யத்தில் திளைப்பதால் சர்வசாதாரணமாக போதைப் பொருட்கள் தமிழகத்திற்கு கடத்தி வரப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.